சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகிய சம்பவம் என அடுத்தடுத்து அவர் எதிர்கொண்ட தனிப்பட்ட பிரச்சனைகளால் விஜய் மீண்டும் முடங்கி போனார். இதனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட தேர்தல் பணிகள் குறித்து ஆழ்ந்த விவாதங்களை நடத்த முடியாமலும், வேட்பாளர்களை நேரடியாக தேர்வு செய்வதில் எதிர்மறை விமர்சனங்களையும் அவர் எதிர்கொண்டார். மனு தாக்கல் தொடங்கும் தேதி வந்துவிட்டதால் அவசரமாக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு பெரம்பூர் தொகுதியில் மனு தாக்கல் செய்த கையோடு பிரச்சாரத்தை துவங்கினார் விஜய். அங்கிருந்து அப்படியே கொளத்தூரிலும் வில்லிவாக்கத்திலும் பிரச்சாரத்தை தொடர்வது என திட்டமிடப்பட்டது. ஆனால் கொளத்தூருக்குள் நுழைந்தவர் முழுமையாக பிரச்சாரம் செய்ய முடியாமல் பாதியிலேயே வீடு திரும்பினார். இதனால் கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதிகளின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிர்வாக குளறுபடிகளுக்கு பிரச்சார பயண திட்டத்தை வகுப்பதில் யாரும் அக்கறை காட்டாததே காரணம் என சொல்லப்படுகிறது. பிரச்சார பயண திட்டம் வகுப்பதில் வல்லவர் என சொல்லப்படும் சீனியர் அரசியல்வாதி செங்கோட்டையன் கட்சியில் இருந்தும் அவரால் பயணத்தை நெறிமுறைப்படுத்த முடியவில்லையாம். இதுகுறித்து மூத்த தலைவர் செங்கோட்டையனிடம் தாவேக்க நிர்வாகிகள் கேட்டபோது, என்னிடம் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை, நான் எப்படி அதில் அக்கறை காட்ட முடியும்? இதுகுறித்து என்னிடம் விவாதிக்க வேண்டிய விஜய் கூட விவாதிக்க நினைக்கவில்லை, நான் என்னப்பா பண்ண முடியும் என்று மிகுந்த ஆதங்கத்தோடு சொன்னாராம். அனுபவமிக்கவர்கள் ஓரம் கட்டப்படுவதால் தாவேக்கவின் தேர்தல் களம் தள்ளாட்டத்திலேயே நீடிப்பதாக கூறுகிறார்கள்.